எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து முன்னேறி வந்து இருக்கா, பின்னால் யார் வந்து சரிஞ்சிருக்கா அப்படிங்கிறதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப், வீடியோ மறக்காமல் லைக். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பெரும் குழப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஏன்னா இந்த வட்டம் யாரை வெளியேற்றுவது அப்படிங்கிறது நமக்கு எப்படி கன்ஃபியூஷனாக இருக்கோ அதே மாதிரி கண்டிப்பாக ஓட்டிங்லேயும் வந்து அந்த ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா உதாரணத்துக்கு விசித்ரா அவர்களுடைய ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,74,000. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ரவீனாவுக்கு கிட்டத்தட்ட 20,000 ஓட்டு தான் வித்தியாசம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது மிஸ்டு கால் ஓட்டு இந்த மாதிரி எல்லா ஓட்டையும் சேர்த்தா கூட ரவீனா முன்னாடி வந்ததுக்கு சரியான வாய்ப்பு இருக்குது. ஸோ முன்னாடி போகிறதுக்கு விசித்ரா வந்து இறங்குறது. அதே மாதிரி விக்ரம் வந்து கண்டிப்பாக 1,00,000 ஓட்டு தான் இருக்குது அவருக்கு. அந்த அளவுக்கு ஸ்டேபிளாக அவருக்கு ஓட்டு இல்லை அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த வாரம் விக்ரம் வெளியேற்றப்படுவார் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். ஓகேங்களா? ஆனால் உள்ளே இருக்கிறது 11 பேர். நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா இந்த வாரம் ஒரு ஆள் போனாங்கன்னா 10 பேர். சரியா? ஸோ அடுத்த வாரம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் ஒருத்தர் வின் பண்ணிடுவார். ஸோ 2 பேர் தூக்கினாலும் 8 பேர். 8 பேர் வந்து ஃபினாலே வாரத்துக்கு நீங்கள் போவீங்க. கரெக்டாக? டிக்கெட் டு ஃபினாலேக்கு அடுத்த வாரத்துக்கு 8 பேர் போவீங்க. அப்போ 2 எடுத்தால் கூட 6 பேர். ஸோ 6 பேர் ஃபினாலே வாரத்துக்கு போவீங்க. ஸோ அதில் ஒருத்தர் வந்து பெட்டி எடுத்துகிட்டு கண்டிப்பாக கிளம்பிடுவார். சரியா? அந்த பெட்டி அப்படிங்கிறது 2 தடவை வைக்கப்பட்டது. ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் டாஸ்க் அப்பையும் வைக்கப்பட்டது பெட்டி. அதுக்கடுத்து உடனே எடுத்துட்டாங்க கதிரவன் அப்படின்னோடனே பெட்டி வந்து அதுக்கடுத்து லேட்டாக தான் வச்சாங்க. சரியா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 11 இந்த வாரம் 1 போனால் கூட 10. அடுத்த வாரம் டிக்கெட் ஃபினாலே வாரமில் 2 கழிச்சா கூட 8. அதுக்கடுத்த வாரம் ஃபினாலேக்கு முந்தின வாரம் அதாவது சாக்ரிஃபைஸ் டாஸ்க் அதில் ஒரு 2 போனால் கூட 6 பேர் டாப் 6. ஸோ ஒரு பெட்டி எடுத்துகிட்டு ஒருத்தர் போகிறார் வைங்க. ஸோ அவர் வந்து 5. ஸோ கரெக்டாக இருக்குங்க. ஓகேவா? பக்காவாக இருக்குது. ஆனால் 2 தூக்கணும் அவங்க. இந்த வாரம் வந்து 2, இந்த வாரம் 1, அடுத்த வாரம் 2 தூக்கணும். ஸோ இந்த வாரம் 2 தூக்குனாங்கன்னா அடுத்து 1 2 தூக்கினா போதும். அது வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வந்து 1 தூக்கிட்டு அடுத்த வாரம் வந்து 2 ஓட்டு போடுறவங்க நாமினேஷன்ஸ்குள்ளே கொண்டு வருவாங்க. 14வது வாரம் வந்து கடைசி இருக்கும். டிக்கெட் ஃபினாலேக்கு அடுத்த வாரம் எல்லாரும் நாமினேட் பண்ணுவாங்க. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். அந்த 2 வந்து ஈஸியாக கிளம்பிடும்னு வைங்க. பட் இந்த 2 குரூஷியல். இப்போ இருக்க போகிற 1ம் அடுத்து போட போகிற 2ம் வந்து பயங்கர குரூஷியல். ஸோ விசித்ராவை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவாங்கிறதுக்கு ஒரு க்ளூ வந்து பிக் பாஸ் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா இன்றைக்கி விஜயவர்மா வந்து இதுக்கு அதெல்லாம் கப்பெல்லாம் கொடுக்கவே இல்லை. சரியா? ஒரு சும்மா சின்னதாக ஒரு கப் மாதிரி கொடுத்து விட்டு அம்மா அப்பா ஃபேவரட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விசித்ரா வெளியேறதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அன்ஃபேர் எவிக்ஷனாக அவங்களை தூக்குவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது முதலிடத்தில் இருக்கக்கூடிய விசித்ரா தூக்க முடியாது. இப்போது விசித்ரா வந்து 2வது இடத்துல இருக்காங்க அப்படின்னா தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முதலிடத்தில் இருக்காங்க அப்படின்றதுனால என்னால் அதை வந்து கணிக்க முடியல யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மள மாதிரி விஜய் டிவியும் வந்து குழப்பத்தில் தான் இருப்பாங்க. என்னென்னு தூக்கணும்னா அன்ஃபேர் விஷயம் திரும்பி வெளியே ட்ரெண்ட் பண்ணுவானுங்களா, என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாமல் முடிச்சுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் வந்து ஃபேக்ட். 41% போட்டிருக்குங்க, சும்மா கிடையாது. நீ தூக்கி போட்டிங்கன்னா வெளியே வந்து பிரதீப்புக்கு எப்படி ஒரு பெரிய பூகம்பம் வந்துச்சோ அதே மாதிரியே வெடிக்கும். ஆனால் அது பெருசாக ஒரு இம்பாக்ட் வந்து பாதிக்காதுன்னு வைங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க அடுத்த 2 நாளில் திருப்பி பிக் பாஸ் பார்க்க வாங்க அப்படிங்கிறதுனால அவங்க இது வரைக்கும் நடந்த 2 அன்ஃபேர் எவிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் ட்ரெண்ட் ஆச்சு பயங்கரமாக. 1 மும்தாஸ், அடுத்து சனம் ஷெட்டி. இந்த 2மே வந்து பயங்கர அன்ஃபேர் எவிக்ஷன். ஸோ சோஷியல் மீடியா வந்து பம்பேட் ஆகிடுச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நடக்குமா இந்த வாரம், டிஆர்பிக்கு ஏதாவது பண்ணுவாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கு. ஸோ டிக்கெட் டு ஃபினாலேயில் விசித்ராமா எப்படி ஆடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அந்த ஒரு பேசிஸில் அவங்க தூக்குவாங்களான்னு தெரில. பட் பயங்கரமான குழப்பத்தில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான். சரியா? அது ஒன்று சொல்லிக்கிறேன். அடுத்து லைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா தினேஷோடைய அந்த கிச்சன் கமிட்மெண்ட்டு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குங்க. சுப்பா என்ன வேலை பார்க்குறான் மனுஷன் அப்படின்றது தான். ஆனால் டைட்டில் வின் பண்ண மறந்துட்டார் போல். இங்கே வந்து இந்த வேலையை பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மிச்சப்படி பட் கமல் சார் வந்து சொல்லிட்டார்ல இனிமேல் ஃபன்னு தான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஃபன் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மாயா, பூர்ணிமா, விசித்ரா, அர்ச்சனா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஜாலியோ ஜிம்கானா அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான். அடுத்து அர்ச்சனாவுக்கு பிஆர் இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து விட்டுருவாங்களே எப்பயுமே, வனிதாக்கா, அது உருட்டிட்டு தான் இருக்காங்க. நம்ம தான் சொல்லிட்டோமே இருக்குங்கிறப்பற ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எல்லாத்துக்கும் தான் இருக்குது, இவங்கள்ட்ட அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். அப்படி வச்சுட்டு போக வேண்டியது. அதை விட்டு வனிதா வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து இதை பேசுகிறது அப்படிங்கிறது எனக்கு வந்து நியாயமாக படவில்லை. சும்மா வந்து பிரச்சனை பிஆர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறது வந்து அவ்வளோதான். கேமில் அது ஒரு கான்டெக்ஸ்ட், அவ்வளோதான். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.